ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஒரு பெரிய குளறுபடி ஒன்று ஏற்பட்டிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவர்கள் பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் தமிழில் பார்த்தோன்னே. ஆக்சுவலாக என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். 433 இப்போ வெளிவந்திருக்குது. நம்ம கவுன்சிலிங் பங்கேற்க போகுது. இந்த கவுன்சிலிங் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு இந்த 433 கல்லூரிகளை உட்படுத்துறாங்க. ஆக்சுவலாக பசங்களாம் வெயிட்டிங் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஆக்சுவலாக என்னன்னா, இதை பற்றி எல்லாரும் பேசுங்கன்னு சொன்னனால தான் நான் கண்டெக்ட் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா இந்த விஷயமா எனக்கு ஒரு நேற்று தான் தெரிய வந்தது. ஆக்சுவலாக நேற்றோ முந்தானேத்தோ தெரிய வந்தது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சேடான நியூஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. AICTE அப்ரூவல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அவங்க அப்ரூவல் தந்தால் மட்டும்தான் எல்லா கல்லூரிகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறது. எப்பவுமே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் போவாங்க. ஆடிட்டிங்னா விசிட்டிங் போவாங்க எல்லா கல்லூரிக்கும். ஸோ அது அவங்க தந்த அஃபிலியேட்டட் மூலியமாக தான் AICTE அப்ரூவலுக்கே அனுப்புகிறாங்க. ஸோ AICTE இது அப்ரூவல் பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ காலேஜோட ஃபேக்கல்ட்டி, காலேஜோட லேபு கட்டமைப்பு ரொம்ப முக்கியங்க. ஒரு கல்லூரிக்கு லேபு முக்கியம். ஒரு இன்ஜினியராக பையன் படிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த லேப் ரொம்ப முக்கியங்க. லேப் இருந்தால் தானே கற்றுக்க முடியும். அதுக்காக அது பார்க்குறாங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டி ரொம்ப முக்கியம் சொல்லித்தரதுக்கு, அதுவும் பார்க்குறாங்க. ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 430 கல்லூரிகளில் 185 கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஷார்ட்டேஜை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க காலேஜ் அப்படின்னா, ஒரே ஃபேக்கல்ட்டி ஒரு இடத்துல வேலை பண்ணுறவரை அது 11 காலேஜ் 13 காலேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேக்கல்ட்டி பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டியோட டேட்டா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்துச்சுன்னு அந்த கேள்வி ரைஸ் ஆன உடனே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. யாரு அப்படின்னா AICTE தரப்பினர்ல இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ட் நம்ம ஆளுநர் கிட்ட இருந்தும் அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது என்ன அறிக்கை, நீங்க அறிக்கை விடணும்னு சொல்லி அங்கிருந்து ஒரு தகவல்கள் வருது. AICTE கிட்டையும் இருந்தும் ஆளுநர்ல இருந்தும் அவங்க தரப்புல இருந்தும் அறிக்கை விடணும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல நம்ம வைஸ் சான்சலர் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா 52,000 ஃபேக்கல்ட்டி இருக்க வேண்டிய இடத்துல 50,500 ஃபேக்கல்ட்டி தான் இருக்காரு. 1,500 ஃபேக்கல்ட்டி இல்லைன்னு அவர் சொன்னாரு. ஸோ கண்டிப்பா தக்க நடவடிக்கைகள் காலேஜ் மேலையும், அதாவது யாரெல்லாம் எந்த காலேஜெல்லாம் ஸ்கேம் பண்ணிச்சோ அந்த காலேஜ் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ட் ஆல்சோ அந்த ஃபேக்கல்ட்டி மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஃபேக்கல்ட்டி அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, வேற காலேஜஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபேக்கல்ட்டி மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுங்க. 1-2 காலேஜ் இல்லைங்க, 433 காலேஜில் பிரைவேட் கல்லூரிகள், 185+ கல்லூரிகள். ஸோ இந்த 185 கல்லூரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க போறாங்களா, இல்லை இது சரி கட்ட போறாங்களான்னு தெரியல. இதுல சாய்ஸ் ஃபில்லிங் வேற, கவுன்சிலிங் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் வேற 29 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நடுவுல நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க. இதை பத்தி அதனாலதான் நான் வீடியோ போடலை, குழப்பம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். பல நியூஸ் சேனல்லையும் வந்துச்சு. அதனால நம்ம இதை பத்தி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஸோ பெற்றோர்களும் மாணவர்களும் பயப்பட வேண்டாம். சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த கல்லூரியை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு வாதம் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். எந்தெந்த கல்லூரிகள் லிஸ்ட் அவுட்டே பண்றாங்க, பேரே சொல்றாங்க வெளியில. அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த டேட்டாவை அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு ஒரு மேல ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போய் அந்த எந்தெந்த சிட்டிக்கு, கோயம்புத்தூர் சிட்டி, சென்னை சிட்டி, எந்தெந்த சிட்டி கீழே அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்க காலேஜஸ் அப்படியே வருது. ஸோ ஒரு சிட்டியா கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதில் இருக்க டேட்டால வச்சு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். ஒரே ஆளு 11-12 கல்லூரிகள்ல வேலை பண்ற மாதிரி அதுல தெரிஞ்சிருக்கு. அதுலயே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா
கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க நியூஸ் சேனல் மூலியமா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மோசடின்னு சொல்லி நியூஸ் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய வைஸ் சான்சலர் அவர்கள் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு இந்த மோசடி வந்து குறித்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அவரே சொல்லிட்டார், வைஸ் சான்சலர் கண்டிப்பாக திரும்ப ஆடிட் பண்ண சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஏஐசிடியிலேருந்து ஒருத்தர், டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட்லேருந்து ஒருத்தர், அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அதுலேருந்து ஒருத்தர், 3 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த காலேஜஸ்லாம் யாரெல்லாம் எந்த காலேஜெல்லாம் ஸ்கேம் பண்ணியிருக்கோ அந்த காலேஜுக்கெல்லாம் ஆடிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்ரூவல் எப்படி கிடைச்சது, அப்ளிகேஷன் வந்து இருக்கா, அங்கீகாரம் தரணுமா வேண்டாமா, எல்லாமே வந்து திரும்பவும் ரீசெக் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 185 காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இதில் சிக்கியிருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 385 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த ஸ்கேம்ல உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கு. இந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி காலேஜை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாம்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு பீதியா இருக்கும். கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டாம். சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க நினைக்கிற மாதிரி டயர் 1 டயர் 2 கல்லூரியில எந்த கல்லூரியும் இல்லை. நான் பார்த்துட்டேன். நீங்க எப்படி சார் பார்த்தீங்க, அந்த டேட்டாவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளேட்டட் காலேஜஸ் அந்த வெப்சைட், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. நீங்க வேணா போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நபர் நிறைய கல்லூரிகளில் வேலை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க, முழு நேர வேலைகள் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நாமக்கல்ல இருக்கிறவர், வேலூரில் இருக்கிற மாதிரியும் ஒரே நேரத்தில். இதில் என்னன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்தே ஆடிட்டிங் போயிருக்காங்க. அந்த ஆடிட்டிங் போன இடத்துல 2 கல்லூரி ஒரே நாளில் போயிருக்காங்க. 2 கல்லூரியில் ஒரே நபர் இருந்திருக்கிறாருன்னா இருக்கிற மாதிரி டேட்டா இருந்திருக்குது. அவங்க அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ன கேள்வின்னு கேட்டு நம்ம ஆளுநர் தரப்பிலிருந்தும் ஏஐசிடி தரப்பிலிருந்தும் அறிக்கை ஒன்று கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த பிரச்சனை முடிஞ்சு சீக்கிரமா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு பதில் சொல்லணும். அந்த ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து நல்ல ஒரு பதில் வரும்ட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்க, 433 கல்லூரியில ஒரு 150ல இருந்து ஒரு 180 கல்லூரி வரைக்கும் பசங்க இல்லைங்க. பசங்க எண்ணிக்கை கம்மி. அவங்க பசங்க எண்ணிக்கை கம்மிங்கிறனால ஒரு கட்டமைப்பும் ஒரு ஃபேக்கல்ட்டியும் எடுத்து அவங்க சரியான பண்ண முடியறது இல்லை மேனேஜ்மெண்ட். அப்ப மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண முடியறது இல்லாதனால அப்ளேட்டட் கிடைக்காது. ஸோ அப்ளேஷன் கிடைக்கிறதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. ஏன்னா வேற வேற வழி இல்லை. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்ளேட்டட் கிடைக்கிறதுக்காக இவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலா பையன் அங்கே இல்லாதப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபேக்கல்ட்டி இவ்வளவு வேணும்ட்டு இருக்கு சப்ஜெக்ட் வைஸ். ஸோ அப்போ ஃபேக்கல்ட்டி வந்து இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகிற காரணம் பையன் அங்கே சேர்றதே கம்மிங்கிறப்போ அந்த காலேஜோட தரத்தையும் உயர்த்துறது கஷ்டமா இருக்கு. 2வது அந்த கட்டமைப்பு அவங்களும் மிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாமே அங்கீகாரம் பெறறதுக்கு அவங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நடந்தது. ஆக்சுவலாக வந்து அதனால தான் அப்ளேட்டட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மோசடியும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு எப்படி வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்ட போறாங்க, இந்த காலேஜோட நேம் எல்லாம் வந்து எப்படி சரி கட்ட போறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதங்கிறது கேள்விக்கான பதில் கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வேற, கவுன்சிலிங் வேற நடந்துட்டு இருக்கு. 29ஆம் தேதி ரவுண்ட் 1 நடக்க போது. அதுக்குள்ளே ஒரு நாள் 2 நாள்லேயே நியூஸ் வெளி வந்துடும் நினைக்கிறேன். சீக்கிரமாவே வெளிவந்தா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இது அமையும் அப்படிங்கிறது நான் வந்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வந்து சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கல்லூரிகள், அந்த கல்லூரிகள் நாங்கள் வந்து சாய்ஸ் பண்ணி வைக்க மாட்டோங்கிறது எல்லாத்துக்குமே அது இருக்கும், மனசில் ஒரு பயம் இருக்கும். ஃபேக்கல்ட்டியே இல்லாத கல்லூரியில் போய் நாங்கள் சேர்றதா, அப்படி கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு இருக்கும், பார்க்கலாம், எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்பி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக குட் என்ஜினியர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. ஏன்னா வந்து 4 லட்சம் பேர் இருக்காங்கங்க. 8 லட்சம் பேர் 12th முடிக்கிறோம். அதில் 4 லட்சம் பேர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சத்தில் 2 லட்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இந்த மெடிக்கலு, இந்த பேராமெடிக்கல் அந்த சைடு போயிடுறான். 2 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்கிறான். இந்த 2 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் படிக்கிறான். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கட்டும், 2 லட்சம் பேர் படிக்கிறான். 2 லட்சம் பேர் வெளியே வராங்கன்னா நல்ல ஒரு அப்ளேட்டட் காலேஜில் படிக்கணும்னு தான் ஆசைப்படுவார் 2 லட்சம் பேரும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் வெளியே வர்றாங்க. அதுல இப்படி நடந்திருக்குன்னு சொல்றது ரொம்ப சோகமா இருக்கு.
இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயமா அமையும். யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிக்கணுங்கிறது பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த முடிவு நம்புவோம், நீங்களும் நம்பி இருங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஏஐசிடி அப்ரூவல் வாங்குறதுக்காக இந்த தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்குது. இது எப்படி சரி கட்ட போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.